Hi guys, welcome to Arun Max Pro. நான் உங்கள் அருண் கார்த்திக். நம்ம BA Pro சீரியஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் நம்ம கிளாஸ் 8 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பேஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்னர்ஷிப் பேஸ்னால் என்னது? ஸோ ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை ABCD 4 பேர் டிவைட் பண்ணிக்கிறாங்க, இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் சம்குள்ளே போகலாம். So first sum, a sum of money was divided among PQ, RNS in the ratio 4:9:2:3. If Q gets rupees 560 more than R, then find the share of S அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ரொம்ப ஈஸி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ சால்வ் பண்ணுவோம். 2 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ண முடியுதா? நீங்கள் கூட பாஸ் பண்ணி பார்க்கலாம். 2 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ண முடியும். எப்படின்னா, ஸோ இப்போ இங்கே Q விட எப்படி இருக்குது? R அதிகமாக இருக்குது. Q எங்கேன்னு இருக்குது? ரெண்டாவது தான் Q 9. R வந்து மூணாவது இருக்கிறது 2 பார்ட்ஸ். அப்போ டோட்டலாக இங்கே எவ்வளோ பார்ட்ஸ் அதிகமாக இருக்குது? Q 7 பார்ட்ஸ். அப்போ அந்த 7 பார்ட்ஸ் என்னது இந்த இடத்துல? 560. இப்போ 7 பார்ட்ஸ் 560னா 1 பார்ட் என்ன வந்துடும்? 80. ஸோ நம்மளுக்கு தேவை என்னது? எஸ்ஸோட ஷேர் தான் லாஸ்ட்டில் இருக்குது 3 பார்ட்ஸ். அப்போ 1 பார்ட் 80னா 3 பார்ட்ஸ் என்னது? 240. ஸோ 2 செகண்ட்ஸில் போட்டுடலாமா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் 3 numbers are in the ratio 4:5:5:9/10. ஸோ 3 நம்பர்ஸோட ரேஷியோஸ் ஃப்ராக்ஷனில் இருக்குது. தென் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்மாலஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் 12. ஸ்மாலஸ்ட்டுக்கும் கிரேட்டஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 12ன்னு சொல்லிட்டான். ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் நெய்தர் ஸ்மாலஸ்ட் நார் த கிரேட்டஸ்ட். ஸ்மாலஸ்ட்டு இல்லாமல் கிரேட்டஸ்ட்டு இல்லாத நம்பரை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது ரொம்ப ஈஸி. இதையும் ஒரு 10 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணால் போதுன்னா அந்த ஃப்ராக்ஷனில் இருக்க ரேஷியோவை என்ன பண்ணணும்? ஹோல் நம்பராக மாற்றணும், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி 2 ஷார்ட்கட்ஸ் நான் நடத்தியிருக்கேன் கிளாஸஸில். என்னென்னா, ஒன்று LC மெத்தட் யூஸ் பண்ணி போகிறது, இன்னொன்று நான் 2வது ஷார்ட்கட் நடத்தியிருப்பேன். அந்த ஷார்ட்கட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்? இப்போ ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா அதோட நியூமரேட்டர், தென் மற்ற நம்பர் டினாமினேட்டர் எடுத்துக்கணும். தட் இஸ் 4 × 6 × 10. செகண்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும், செகண்ட் நம்பரோட நியூமரேட்டர் மற்றோட டினாமினேட்டர்ஸ். ஸோ 5 × 5 × 10. அடுத்து தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும், தேர்ட் நம்பரோட நியூமரேட்டர் மற்ற நம்பரோட டினாமினேட்டர்ஸ் 9 × 5 × 6. ஸோ இதை ஷார்ட் பண்ணுவோம் நம்ம. 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 இது 1, ஸோ இது ஒரு 1. நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 டைம்ஸ் இது ஒரு 5, இது வந்து என்ன வருது? 3. ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. 4 6 are 24, 5 5 are 25, 9 3 are 27. ஸோ அந்த 3 நம்பர்ஸோட ரேஷியோ கிடச்சிச்சா? ஸோ இதுக்குள்ளே ஸ்மாலஸ்ட் 24, கிரேட்டஸ்ட் 27. டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னா 3 பார்ட்ஸ். அப்போ அந்த 3 பார்ட்ஸ் என்னது? 12. ஸோ அப்போ 1 பார்ட் இஸ் 4. நம்மளுக்கு தேவை என்ன? நெய்தர் ஸ்மால் நார் லார்ஜஸ்ட். அப்போ இது 25 பார்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். 1 பார்ட் 4னா 25 பார்ட்ஸ் என்னது? 100. ஸோ ஆப்ஷன் C இஸ் தி ஆன்சர். ஸோ நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக போட முடியும். 10 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே போட்டுடலாம். ரைட். நான் ரொம்ப பொறுமையாக நடத்துனேன், அதனால் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கமாக இருக்கும். நீங்கள் போடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடலாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சம் ஆஃப் rupees X is divided among A, B and C such that the ratio of shares of A and B is 7:12. ஸோ ஒரு அமௌண்ட் இருக்குது, அது என்ன அமௌண்ட்னு கொடுக்கல, அதை 3 பேர் டிவைட் பண்ணிக்கிறாங்க ABC. அதில் ABCக்கு கிடைக்கிற ஷேரோட ரேஷியோ 7:12. அப்புறம் BNCக்கு கிடைக்கிற ஷேரோட ரேஷியோ 8:5 சொல்லிட்டான். தென் நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்க. ANCயோட டிஃப்ரென்ஸ் 214. அப்படின்னா அந்த டோட்டல் அமௌண்ட் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸி தானே. இப்போ என்ன பண்ணணும்? ANCயோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கானா, அப்போ நம்மளுக்கு இங்கே ANCயோட ரேஷியோ இருக்கா? இல்லை. AB இருக்குது, BC இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ANC ரேஷியோ வரமா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ AB BC வச்சு கேப் ஃபில்லிங் மெத்தட் யூஸ் பண்ணி A:B:C கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ANCயோட டிஃப்ரென்ஸை இதுக்கு ஈக்குவேட் பண்ணி சம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ கேப் ஃபில்லிங் மெத்தடை மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ ABC. ஸோ AB வந்து 712, BC வந்து 85. ஸோ என்ன பண்ணணும்? கேப் ஃபில்லிங் மெத்தட்னா பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படியே போடணும், இந்த ஹரிசாண்டலில். ஸோ இப்போ 12 தான் இங்கே பக்கத்தில் இருக்கு, இங்கே போட்டேன். இங்கே 8 பக்கத்தில் இருக்குது, போட்டாச்சு. போட்டு என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணணும். 7 8 are 56. அடுத்து இது 96, இது 60. ஸோ இது ஒன்றுமே கூட ஷார்ட் பண்ண முடியும். 4 டேபிளில் நான் ஷார்ட் பண்ணுறேன். என்ன வருது? இது 14. ஸோ இது வந்து ஒரு 21, அப்போ 24 வருது. ஸோ இது வந்து 15. ஸோ அந்த ரேஷியோ கிடச்சிருச்சு. அந்த ABC இந்த ரேஷியோவில் தான் அந்த எக்ஸுங்கிற அமௌண்ட் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ANCயோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டான். இங்கே பாருங்கள், ANCயோட டிஃப்ரென்ஸ் 1 பார்ட். அப்போ அந்த 1 பார்ட் தான் 214. நம்மளுக்கு தேவை என்ன? அந்த டோட்டல் அமௌண்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? அப்போ இது Aவோட ஷேர், இது Bயோட ஷேர், இது Cயோட ஷேர். இதான ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். அப்போ இது 3 ஆட் பண்ணால் டோட்டல் ஷேர் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுமா? ஸோ அப்போ 3 ஆட் பண்ணுங்கள், டோட்டல் எவ்வளோ வருது? 2 ஆட் பண்ணால் 39, 43, 53 பார்ட்ஸ் வருது. அப்போ 53 பார்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா போதும், டோட்டல் ஷேர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1 பார்ட் 214 × 53 பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஷேர் அந்த எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணாதீங்க, ஜஸ்ட் லாஸ்ட் டிஜிட் மட்டும் பண்ணிக்கோங்க. 4 3s are என்னது? 12. ஸோ அப்போ அந்த ஷேரோட லாஸ்ட் டிஜிட் என்னது? 2.
ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் எது 2 வருதோ அதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது, மற்ற இதில் இல்லை. ஸோ ஒருவேளை மற்ற ஆப்ஷன்ஸில் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் டிஜிட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியும் இல்லை கஷ்டமாக இருக்குன்னா அப்போ ஃபுல்லுத்தையும் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். 99% ஒரு டிஜிட் தான் முடிகிற மாதிரி கொடுத்துருப்பான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷினும் சேம் அதே தான், இந்த கேப் ஃபில்லிங் மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ 17,600 அதை ஜீவன் பிரவீன் கண்ணன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அங்கே ஏபிசின்னு சொன்னது இங்கே பேர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வரணும் இல்லை. ஜீவன் பிரவீனோட ரேஷியோ 5:8. அடுத்தது பிரவீன் கண்ணனோட ரேஷியோ 3:2. அப்போ ஜீவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ அகைன் கிராஃப் ஃபில்லிங் மெத்தட் தான். ஸோ இதையும் நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ என்ன வருது அப்படி எழுதிக்கோங்க, ஜீவன் பிரவீன் கண்ணன். ஸோ ஜீவன் அண்ட் பிரவீன் ரேஷியோ 5:8. அடுத்தது பிரவீன் அண்ட் கண்ணனோட ரேஷியோ 3:2. ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்க நம்பர் போட்டுக்கோங்க, இது 8, இங்கே என்ன வந்துடும் 3. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம், 15:24:16. இதை ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ரேஷியோஸ் தான் இந்த அமௌண்ட் டிவைட் பண்ண முடியும், ரைட்டா? ஏன்னா 3 பேர்த்தோட ஷேர் தானே அது. ஸோ அப்போ 3 பேர் இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ டோட்டல் ஷேர் என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ இது ஒரு 55 பார்ட்ஸ் வருது. இப்போ 55 பார்ட்ஸ் வந்து 17,600. 55 பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17,600 அப்படின்னா ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 11 டேபிளை கேன்சல் பண்ணலாமா? 5. இதுக்கு 11 டேபிளை கேன்சல் பண்ணால் 1600 வரும். திருப்பி அகைன் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 3 5s 15, ரிமைண்டர் 1. ஸோ 2 5s 10, 320 வருது. அப்போ 1 பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 320. நம்மளுக்கு தேவை யாரோட ஷேரு? ஜீவன் ஷேர். ஜீவன் யார்? ஃபஸ்ட்டு 15 பார்ட்ஸ் ஃபஸ்ட் இருக்கிறது. 15 இன்ட்டு என்ன பண்ணணும் நம்ம? 320. ஸோ 15 இன்ட்டு 320 என்ன வரும் நம்மளுக்கு? 4,800. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஈஸியாக இருக்கா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் அதி அண்ட் தியா. ஸோ டுகெதர் ஹாவ் ₹1,440. If 3/10 of Adi's amount is equal to 2/5 of Dia's amount, how much amount does Dia have? ஸோ Tier 2ல கேட்டிருக்கான். ஸோ இதை பார்த்தா ஏதோ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கானா, ஏதோ கஷ்டமான கொஷின் நினச்சிடக்கூடாது. இப்போ ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி இது ஈஸியான கொஷின் தான், ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இப்போ நம்மளுக்கு தெரியும் அதி அண்ட் தியா கிட்ட நான் ஏடின்னு எடுத்துக்கிறேன், 1,440 இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்துக்கலாமா? 3/10 ஆஃப் அதி அப்படின்னா என்னது? 3/10 ஆஃப் அதி ஷேர் ஏன்னு போட்டுக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 3/5 ஆஃப் தியா ஷேர் இன்ட்டு டி. ஸோ இப்போ டி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 3/5. ஸோ இந்த 3/10 என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல். அப்போ என்ன வரும்? 10/3. ஸோ 3 கேன்சல், இதை சால்வ் பண்ணால் 2 வந்துடுமா? கீழே 1. ஸோ அப்போ அதி அண்ட் தியாவோட ரேஷியோ என்னென்னா 2:1. இந்த ரேஷியோவில் தான் அவங்க டிவைட் பண்ணிக்கோங்க. டோட்டல் எவ்வளோ பார்ட்ஸ் வருது? 3 பார்ட்ஸ். இப்போ இந்த 3 பார்ட்ஸ் தான் 1,440. ஸோ அப்போ 1 பார்ட் என்னவாக இருக்குது நம்மளுக்கு? ஸோ 4 3s are 12, ரிமைண்டர் 2னா, ஸோ ரிமைண்டர் 2னா 8 3s are 24. ஸோ அப்போ 1 பார்ட் 418 வருது. ஸோ நம்மளுக்கு தேவை யாரோட ஷேர்? டியாவோட ஷேர். டியா வந்து எவ்வளோது? 1 பார்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. முடிஞ்சுது. ஸோ பட் இப்படி போடாதீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கொஞ்சம் லைட்டாக இப்படிலாம் எழுதிட்டு இருந்தால் ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எல்லாமே நம்ம டக்குன்னு போகிறோமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பார்த்தோன்னே போகிற மாதிரி வச்சுக்குவோம். அதி தியா. ஸோ என்ன சொல்கிறேன்? 3/10 ஆஃப் அதி இஸ் ஈக்குவல் டு இதுன்னு வருதா? ஸோ நான் தான் இந்த மாதிரி இருந்தால் வேணால் சொல்லியிருக்கேன். அதி வந்து என்னது? 3/5. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரி இருந்தாவே இப்படி தான் இருக்கணும், இப்படி ரிவர்ஸில் வரும்னு பார்த்துருப்போம். ஸோ டக்குன்னு எடுத்துக்கோங்க இப்படி. அதி வந்து 3/5. ஸோ டியா வந்து என்னது? 3/10. டக்குன்னு இப்படி எடுத்துருங்கன்னு சொல்கிறேன். ஸோ இது மைண்ட்லேயே கூட போடுறோம். அப்போ என்ன ஆயிரும்? மைண்டில் போட்டால் இந்த 3 கேன்சல், மேலே 1 இருக்குங்க. ஸோ அது இதை கேன்சல் பண்ணால் இங்கே 1, இங்கே என்ன வரும்? 2. ஸோ அப்போ 1/1 is to 1/2னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 2:1. ரேஷியோ வந்துருச்சு அந்த 2:1. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3 பார்ட்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிட்டு 1 பார்ட் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தேவையில்லாமல் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சம். இது வந்து அதை விட லைட்டாக ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான். 70,200 இஸ் டிவைடட் அமாங் ஏபிசி. 3 பேர் அதை டிவைட் பண்ணிக்கிறாங்க. இன் சச் வே தட் ஏ ரிசீவ் 4/5 த சம் ஆஃப் என்னது? பி ப்ளஸ் சி. ஸோ ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ் பை சி. சியோட அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். இஃப் பி ரிசீவ் 2/11 ஆஃப் என்னது? சம் ஆஃப் ஏ ப்ளஸ் சி. இப்போ தான் நான் சொன்னேன் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக ரேஷியோ எழுதுங்கன்னு சொன்னல. அப்போ நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். நான் என்ன எழுதிக்கிறேன்? ஏவுக்கும் எது கொடுத்துருக்கான்? பி ப்ளஸ் சி. ஸோ ஏ ரிசீவ் 4/5 ஆஃப் பி ப்ளஸ் சியா. ஸோ அப்போ ஏவோட தான் என்னது? ஏவோட தான் 4, பி ப்ளஸ் சி என்னது? 5. ஏன்னா இப்படி எழுதிட்டு கூடாது. ஏ ரிசீவ் ஏ ஈக்குவல் டு 4/5 ஆஃப் பி ப்ளஸ் சி. அடுத்து பி ப்ளஸ் சி இந்த பக்கம் வந்துடும். அப்போ ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 4/5. அப்போலாம் போட்டுட்ருக்கூடாது, டேரெக்டாக போடணும். அப்போ 4/5 தான் இங்கே வருதுன்னா அப்போ ஏ 4, பி வந்து என்னது? பி இந்த பக்கம் தான் வரும், 5 தான் வரும். அப்படியே இந்த ஒரு ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடணும். ரைட்டா? அந்த மாதிரி யோசிச்சிங்க. அப்போ என்ன வருது? 4:5. தென் நெக்ஸ்ட்டு
அடுத்து அதே மாதிரி B receives 2/11 A plus C. ஸோ இப்போ A plus C போட்டுக்கிறேன். இப்போ 2 இது என்ன வரும் 11. ஸோ இப்போ என்ன அர்த்தம்? ஸோ அந்த அமௌண்ட்டை தான் இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணிக்கிறாங்க. இங்கேயும் ABC தான் டிவைட் பண்ணிக்கிறாங்க, இங்கேயும் ABC தான். ஆனால் இப்போ இங்கே ஆட் பண்ணி பாருங்கள், இந்த டோட்டல் எவ்வளோ பார்ட்ஸ் வருது 9. ஸோ அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணி பார்த்தா எவ்வளோ பார்ட்ஸ் வருது 13. அது எப்படி? அதே ABC தானே டிவைட் பண்ணிக்கிறாங்க, இங்கேயும் ABC தான், இங்கேயும் ABC தான். ஆனால் இங்கே ABCயோட பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது 9 பார்ட்ஸ். ஆனால் இங்கே எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது 13. அப்படி இருக்கக்கூடாதுல்ல, சேமாக இருக்கணும்ல. ஏன்னா அதே அமௌண்ட்டு தான், அதே ABC தான், வேறு ரேஷியோவில் தான் டிவைட் பண்ணிக்கிறாங்க. அந்த பார்ட்ஸ் சேமாக இருக்கணும்ல. ஏன்னா டோட்டல் வேல்யூ அதுதானே. ABC 3 ஆட் பண்ணால் அந்த டோட்டல் வேல்யூ அதே அமௌண்ட் தான் டிவைட் பண்ணிக்கிறாங்க. அந்த பார்ட் ஷுட் பி சேம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கணும், இதே மாதிரியே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஒரு சம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த பார்ட்ஸை நம்ம சேம் ஆகணும் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ அதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும், 13க்கும் 9க்கும் எல்சிஎம். 13ஓட எல்சிஎம் என்ன, அது ஒரு ப்ராடக்ட் தான், மல்டிப்ளை தான் பண்ணிக்கணும். அப்போ இதை இன்ட்டு 13 பண்ணுங்கள், அப்போ இதை இன்ட்டு 9 பண்ணணும். ஸோ இப்போ இது இன்ட்டு 13னா இந்த டேர்ம்ஸ் இன்ட்டு 13 பண்ணணும். இது இன்ட்டு 9னா இதுவும் இன்ட்டு 9, இதுவும் இன்ட்டு 9. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, AB + C. ஸோ இப்போ இங்கே எழுதிக்கலாம், AB + C ஓட வேல்யூ என்னது, 4 13s are 52 is to 5 13s are 65. அதே B A + C. ஸோ 2 9s are 18 is to 11 9s are 99. கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை என்ன, ஏவோடது கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு என்னது, அந்த டோட்டல் அமௌண்ட்டை டிவைட் பண்ணிட்டு சியோட ஷேர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் முதல்ல ABC கண்டுபிடிக்கணும், ABCயோட ரேஷியோ. ஏவோடது 52 நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிருச்சா, ஏவோடது 52, பியோடது 18 அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ எனக்கு தேவை என்னது, C தானே. இப்போ B + C 15 தானே, இந்த 18 மைனஸ் பண்ணிட்டா எனக்கு C கிடச்சிரும்ல. இல்லைனா இங்கே A + C என்ன இருக்குது 99, அதில் ஏவை மைனஸ் பண்ணிட்டா C கிடச்சிருமா, இது வேணால் பண்ணலாம். சரி 99ல் 52 மைனஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன வருது 47 அப்படின்னு வரும். ஸோ இப்போ எனக்கு ABCயோட ரேஷியோ தெரிஞ்சிச்சு. இந்த ரேஷியோ வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், 70,200 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ 60 70 117 பார்ட்ஸ் வருது. ஸோ 70 47 117 பார்ட்ஸ் தான் அது 70,200. ஸோ இப்போ நம்மளுக்கே தெரியுது எப்படி இதை டிவைட் பண்ணலாம், 6 அப்போ 6 7ல் முடியுதா, அப்போ இன்ட்டு 7 6 are 42, லாஸ்ட்டில் 2 வருமா, இப்போ 6 டைம்ஸ் தான் இருக்க போதுன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் டிவைடும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ 1 பார்ட் என்ன வரும் 6 times 6 117s are 702. அப்போ 1 part 600 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1 part 600 நம்மளுக்கு தேவை என்னது, சியோட ஷேர் என்னது 47 பார்ட்ஸ். ஸோ அப்பயும் போல நான் லாஸ்ட் டிஜிட் மட்டும் பண்ண சொல்லியிருக்கேன், 6 7s are 2. ஸோ இப்போ 2ல் முடிகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது, இது ஒன்று தான். ஏன்னா லாஸ்ட்டில் 2 0 வரப்போகுது, அது ஓகே. அப்போ 6 × 7 42 தானே, லாஸ்ட்டில் 2 தானே வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கேயும் அதே தானே இருக்குது. ஸோ இது அப்படியே அதே கொஷின் தான், எக்ஸாமில் கேட்டது அப்படியே நான் இங்கே போட்டுருக்கேன், எதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் கரெக்டாக பார்த்தீங்களா, 2ல் முடியுதா, இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு போயிடணும், ஃபுல்லாலாம் போட்டுட்ருக்கக்கூடாது. ஓகே ரைட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் நம்ம போகலாம். A sum is distributed between A, B and C in the ratio 9:6:11. ஸோ இப்போ ABC ஏதோ ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை கொடுக்கல, ஒரு சம் ஆஃப் மணியை டிவைட் பண்ணிக்கிறாங்க. எந்த ரேஷியோனா 9:6:11. Then if A gives 500 from his share to C, A வந்து அவரோட ஷேர்லேருந்து 500 C கொடுக்குறாரு. The ratio of shares of A, B and C becomes 4:3:6. அப்போ A அவரோட 500 சிக்கு கொடுத்தாருன்னா அப்போ ரேஷியோ மாறும் இல்லை. ஏன்னா அமௌண்ட் ஏக்கு ஒரு 500 கம்மியாகுது, சிக்கு ஒரு 500 அதிகமாகுது. ஸோ அப்போ நம்ம திருப்பி ரேஷியோ எடுத்தால் ரேஷியோ வில் சேஞ்ச். அப்போ அப்படி பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ வந்து 4:3:6 வருது அப்படிங்கிறாங்க. அப்போனா நம்மளுக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் தி ஷேர்ஸ் ஆஃப் B and C இன் த பிகினிங். அப்போ ஸ்டார்டிங்கில் B and Cயோட வேல்யூ என்னவாக இருக்கும், B and C ஆட் பண்ணால் அந்த ஷேர் என்ன இருக்கும்னு கேட்குறான். பிகினிங் எப்போ ஏ வந்து சிக்கு கொடுக்காததுக்கு முன்னாடி, அப்போ B and C என்ன இருந்திருக்கும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தா உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம், இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலான்னு பாருங்கள், ABC அந்த ரேஷியோ நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இனிஷியல் அதான் இனிஷியல்னு போட்டுக்கிறேன். ஸோ 9:6:11. அடுத்தது ஃபைனல் ரேஷியோ என்னது 4:3:6 இப்படி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ கிட்டேருந்து பிக்கு போதா, அப்போ ஏவோடது கம்மியாகணும், ஏன்னா ஏ கம்மியாக போகுது. ஸோ அப்போ A 9 4 என்ன வருது 5 பார்ட்ஸ் கம்மியாகுது. ஆனால் அதே சி பார்த்தீங்களா 11 5, சியும் கம்மியாகிற மாதிரி வருது இல்லை, சி அதிகமாக தானே ஆகுது, ரைட். ஸோ அப்போ இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இங்கே 11 ஏ வந்து கம்மியாகணும், பி அதிகமாகணும், அப்போ பார்ட்ஸ் இங்கே அதிகமாகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இப்போ இந்த ஃபைனல் ரேஷியோவை நான் மல்டிப்ளை பண்ணி, ஏன்னா இது ஒரு ரேஷியோ தானே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இது ஃபுல்லாத்தையும் நான் எதால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே என்ன கம்மியாகுது, இங்கேருந்து 500 கம்மியாகுது, இங்கே 200 அதிகமாகுது, ப்ளஸ் இங்கே 500 அதிகமாகுது. அப்போ இந்த பார்ட்ஸ் கம்மியாகணும், இங்கே பார்ட்ஸ் என்ன ஆகணும் அதிகமாகணும். ஸோ அதனால் இந்த டோட்டல் வேல்யூவை இன்ட்டு 2 நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்.
இதுவும் இன்ட்டு 2, இதுவும் இன்ட்டு 2, இதுவும் இன்ட்டு 2. ஸோ அப்போ ரேஷியோ என்ன இருக்கும் நம்மளுக்கு 9:6:11 இனிஷியலாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ரேஷியோ என்ன ஆயிடுச்சுன்னா 8:6:8 அப்படின்னு வரும். 8:6:12 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்களா, இங்கே 1 பார்ட் கம்மியாகுதா, அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது 1 பார்ட் அதிகமாகுதா, ரைட். அந்த 1 பார்ட் தான் அது அந்த 500, அவ்வளோதான் முடிஞ்சது. அப்போ 1 பார்ட் 500 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ 1 பார்ட் 500னா நம்மளுக்கு தேவை என்ன, பிஎன்சியோட ஷேர் எப்போ இந்த பிகினிங் முன்னாடி. ஸோ இப்போ முன்னாடி எவ்வளோ ஷேர் இருக்குது, அப்போ 6:11 1 பார்ட் கண்டுபிடிச்சி என்ன வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ பிஎன்சியோடது இதுதான் பிகினிங்கில். அப்போ 6 + 11 17 பார்ட்ஸ் நான் கண்டுபிடிக்கணும், கரெக்டாக. அப்போ இங்கே 1 பார்ட் 500னா 17 பார்ட்ஸ் என்னவாக இருக்கும், 8500. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஈஸியாக இருக்கா, ரைட். அடுத்த கொஷின் போகலாம். A man divided his property so that his son's share to his wife's and wife's share to his daughter are both is in the same ratio அப்படின்னு சொல்கிறான். both in the ratio 5:2. இப்போ என்னென்னா சன் அண்ட் ஒய்ஃபோட ரேஷியோவும் ஒய்ஃப் அண்ட் டாட்டரோட ரேஷியோவும். இப்போ மேன் என்ன பண்ணுறாருன்னா அந்த அவர்கிட்ட இருக்க அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டியை பிரிக்கிறார். யாருக்கு, ஒய்ஃபு, அப்புறம் அவரோட டாட்ரு, அவரோட சன், 3 பேத்துக்கு பிரிக்கிறாங்க. ஸோ அந்த பிரிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும்ல, அந்த ஷேர் எப்படி கொடுத்துருக்கான்னா எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். சன்னுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்கிற அந்த ஷேரோட ரேஷியோவும் அதே ஒய்ஃபுக்கும் டாட்டரோட ரேஷியோவும் என்ன தான், சேம் தான், ஓகேவா. அப்போ சன் ஒய்ஃபுக்கு ரேஷியோ 5:2னா ஒய்ஃபுக்கு டாட்டருக்கு ரேஷியோ என்ன தான் 5:2ன்னு சொல்லிட்டான். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன், இப்போ டாட்டர் கெட்ஸ் 29,400 லெஸ் தென் சன். அப்போ சன்னை விட டாட்டருக்கு கம்மியான அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அப்போ அந்த ஹோல் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு தான் ரேஷியோ கொடுத்துட்டான்ல, அப்போ ரேஷியோ வச்சு போகலாம். ஜஸ்ட் இது கேப் ஃபில்லிங் மெத்தட் போட்டால் போதும். நம்ம ஏதோ கஷ்டமான கொஷின் மாதிரி நினச்சிக்கலாம். இந்த இடத்துல லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா சன் அண்ட் ஒய்ஃபோட ஷேரும் ஒய்ஃப் அண்ட் டாட்டரோட ஷேரும் சேம், அந்த ரேஷியோ சேம் அப்படின்னு நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். சம் ஈஸி, ஜஸ்ட் கேப் ஃபில்லிங் மெத்தட் யூஸ் பண்ணால் சம்ம முடிச்சிடலாம், ரைட். இப்போ நான் பண்ணுற பாருங்கள். அப்போ சன்னு, ஒய்ஃப், அப்புறம் டாட்டர். ஸோ நம்மளுக்கு சன் அண்ட் ஒய்ஃபோட ரேஷியோ என்னது 5:2. அதே மாதிரி ஒய்ஃபும் டாட்டரோட ரேஷியோவும் 5:2 தான். ஏன்னா அதான் கொஷினை சொல்லியிருக்கான், ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போதும், இங்கே கேப் ஃபில்லிங் மெத்தட் போட்டுருவோம். இங்கே பக்கத்தில் 2, இங்கே பக்கத்தில் 5 மல்டிப்ளை பண்ணுங்கள். 25:10:4. ஸோ இதுக்கு மேலே இதை ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ கொஷினை சொன்னதை அப்படியே செஞ்சுட்டு போனோம். டாட் கெட்ஸ் 29,400 லெஸ் தேன் சன். அப்போ சன் விட டாட்டர் கம்மியாக தானே இருக்காங்க. எவ்வளோ பார்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க, இங்கே 21 பார்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க. அப்போ 21 பார்ட்ஸ் தான் அது, அவ்வளோதான் 29,400. ஸோ அப்போ கேன்சல் பண்ணலாம். இதை நம்ம 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்போ நம்மளுக்கு இங்கே. ஸோ 1 டைம்ஸ் போகும், ரிமைண்டர் என்ன வருது 8. அப்போ அது ஒரு 4 டைம்ஸ். 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 1400. ஸோ நம்மளுக்கு தேவை என்ன, ஹோல் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஹோல் ப்ராப்பர்ட்டினா 3 பேர்த்தோட ஷேர் ஆட் பண்ணால் தானே ஹோல் ப்ராப்பர்ட்டி வரும். இப்போ 3 பேர்த்தோட ஷேர் ஆட் பண்ணுங்கள். 25 + 10 35, 35 + 4 39 பார்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 39 × 1400. ஸோ இதுதான் டோட்டல் பார்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் 9 4s 36 6. அப்போ 6ல் முடிகிற மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவும் அப்படி இருக்குது. ஸோ இதில் பார்த்தா நம்மளுக்கு எது வருது நம்ம கொஞ்சம் லைட்டாக கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 39 × 14. ஸோ 9 4s 36, ரிமைண்டர் 3 வருது. ஸோ 12 + 3 156. தென் அதுக்கப்புறம் 39. ஸோ இதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. 6 14 1 இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக போடாதீங்க. உங்களுக்கு 6 இங்கே 4 வருதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே நம்ம டப்புன்னு இதை விட்டுட்டு இங்கே போய் இப்படி மார்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இதை ஃபுல்லாக முடிச்சா தான் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ இதை பண்ணிவிட்டு இப்போ இங்கே பண்ணவே தெரிஞ்சிச்சு, இங்கே 4 தான் வரப்போகுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நான் அதை போய் மார்க் பண்ணிடுறேன். நம்ம தான் ஆப்ஷன் பார்த்துட்டோமே ஆல்ரெடி, எங்கேயுமே அப்படி இல்லை. ஸோ அதை விட்டுட்டு இந்த 4 போட்டு அதுக்கப்புறம் கேரி 1 வந்து இங்கே 5 போட்டு இப்படி ஒரு கோடு போட்டால் தான் நம்மளுக்கு நிம்மதி அடையும். அப்படி பண்ணிங்கன்னா அப்போ டைம் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ்க்குள்ளே அப்போ 25 கொஷின்ஸை போட முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், டைம் ரெடியூஸ் பண்ணணும். ஃபுல்லாக அதை போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹாஃப் டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் லைட்டாக பெருசாக இருக்க மாதிரி தெரியும். சிஜிஎல்ல கேட்டிருக்கான். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி. ஸோ பட் ஆனால் கொஷின் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இது ரொம்ப ஈஸி. இது அதுவும் இல்லாத ஸோ எக்ஸ்ட்ரா லைட்டாக யோசிக்க வேண்டியது இருக்கும். இங்கேயும் ஒரு பெருசாக எதுவுமே நம்ம பயங்கரமாக டஃப்பாக கொடுக்கல. ஸோ இந்த சம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொஷின் தான் பெருசு. A sum of rupees 46,800 divided among ABCD. 4 பேர் அந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த எந்த ரேஷியோ, கம்பைன்ட் ரேஷியோ, கம்பைன்டு ஷேர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டான். கம்பைன்ட் ஷேர்னா என்னது, A and D total, A and D together, sum of share of A and D to the combined share of B and C is என்னது 8:5. ஸோ நம்ம எடுத்து சேர்த்து சொல்லியிருக்கான். என்னது A and D அப்புறம்
B and C ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன ரேஷியோ வருதுன்னா 8:5. A and D ஓட ஷேரும் B and C ஓட ஷேரோட ரேஷியோ 8:5. Then next the share of B and C is 5:4 னு கொடுத்துருக்கான். A receives 18,400 அப்படின்னு கொடுத்துருக்கான். Then if X is the difference between the shares of A and B and Y is the difference between the shares of C and D, then find the share of X and Y. ஸோ இப்படி ஃபுல் கொஷின் படிச்சுட்டு இருக்காதிங்க. ஒரு வேணா ஒரு ரோல் கொடுத்துட்டு கூட என்ன பண்ணலாம், டக்கு டக்குன்னு போடலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் கொஷின் படிக்கிறதுக்கு போலவே கொஷின் என்ன பண்ணலாம், இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே அப்படியே வரலாம். இப்போ இது வரைக்கும் படிச்சிட்டோமா, இப்போ எதானே எழுதியிருக்கேன் நான், அப்படியே முடிக்கலாம் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரலாம். ஸோ இப்போ 8:5 இதான A and D ஓட ஷேர் ரேஷியோ 8 பார்ட்ஸ், B and C 5 பார்ட்ஸ். அப்போ நாலு பேர்த்தோட ஷேர் கிடச்சிருச்சுல, A and D, B and C. அப்போ டோட்டல் எவ்வளோ பார்ட்ஸ் வருது, 13 பார்ட்ஸ். அப்போ இந்த 13 பார்ட்ஸ் தான் அந்த 46,800, ஏன்னா மொத்தம் 4 பேர் வந்துட்டாங்கல்ல. அப்போ 13 பார்ட்ஸ் 46,800 அப்படின்னா இதை வச்சு 1 பார்ட் கண்டுபிடிச்சி நான் A and D ஓட ஷேரும் B and C ஓட ஷேரும் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன வருது நம்மளுக்கு இங்கே 1 part is equal to என்ன வரும், 3 times 39, 3 13s are 39, ரிமைண்டர் 7 வருது. 78 என்ன டைம்ஸ் போகும், 6 times. அப்போ 1 part 3,600 அப்படின்னா நாங்கள் A plus D B plus C கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ என்ன ஒரு A plus D 8 into 30 240, 8 6 are 48, அப்போ 288, அப்போ 28,800 யாரோட ஷேர், A plus D ஓட ஷேர். அதே B plus C வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 5 போட்டால் 18,000 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக 46,800 வந்துடும். இது வரைக்கும் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லைன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். The ratio of shares of B and C is 5:4. B and C ஓட ரேஷியோ 5:4 சொல்லிட்டான். ஸோ B and C 5:4னா இதை வச்சு உங்கள் டோட்டல் ஷேரை நம்ம டிவைட் பண்ணி B ஓட ஷேர் என்ன C ஓட ஷேர் என்ன கண்டுபிடிச்சலாமா? ஸோ அப்போ என்ன வருது, 9 பார்ட்ஸ் என்னது 18,000. ஸோ அப்படியே இதெல்லாம் மைண்ட்லேயே போட்டுருங்க. ஸோ 1 part என்னது 2,000. 1 part 2,000 A ஓட ஷேர், B ஓட ஷேர் என்னவாக இருக்கும் 10,000. ஸோ இதுதான் B. அடுத்து C ஓட ஷேர் என்னவாக இருக்கும் 8,000. ஸோ BC கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான், A receives 18,400. A ஓட ஷேரே கொடுத்துட்டான். அப்போ இதுலேருந்து தானே வரும், A ஓட ஷேர் 18,400 அப்படின்னா அதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு D ஓட ஷேர் தெரிஞ்சிருமா? மைனஸ் பண்ணுங்கள், D ஓட ஷேர் என்ன வரும் 10,400 அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ எல்லா ஷேரும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 10,400. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், கொஷின் கேட்குறது நம்ம சால்வ் பண்ணால் போதும். என்ன கொடுத்துருக்கான், X is the difference between A and B. அப்போ A and B ஓட டிஃப்ரென்ஸ் தான் X. A வந்து இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வருது 8,400. அப்போ X வந்து 8,400 கண்டுபிடிச்சிட்டேன். மைனஸ் Y is the difference between C and D. C and D ஓட டிஃப்ரென்ஸ் தான் Y. C வந்து இங்கே இருக்குது, D வந்து இங்கே இருக்குது. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன வருது 2,400. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் உடனே C minus D இது நெகட்டிவ் வருது மைனஸ் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. டிஃப்ரென்ஸ்னால் அதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் எடுத்தால் போதும், அவ்வளோதான். ஸோ C minus Dலாம் இங்கே கொடுக்கல, ஓகேவா? ஸோ அதான் எடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் என்ன வருது 6,000. ஈஸியாக தானே இருக்குது. கொஷின் தான் பார்க்க பெருசு. எப்போயுமே பெரிய கொஷினாக இருந்தால் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணாவே இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தா கொஞ்சம் பெரிய கொஷினாக இருக்கா. பெரிய கொஷின் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஆனால் என்ன பண்ணலாம், லாஸ்ட்டில் சால்வ் பண்ணணும். மற்ற ஈஸியான கொஷின்ஸ்லாம் போட்டு லாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடணும். மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டு விட்டு லாஸ்ட்டாக அதுக்கு வந்துடணும். ஏன்னா ஈஸியான கொஷின்ஸ்லாம் முடிச்சா சீக்கிரமாக முடிச்சிடும்ல, லாஸ்ட்டாக இதை போட்டுடணும், விட்டுறவே கூடாது. ஸோ இப்போ இந்த கொஷின் CGL Tier 2ல் கேட்டிருக்கான். இதுவும் ப்ரீவியஸ் சம் மாதிரி தான், ரொம்ப ஈஸி. ஸோ நான் அப்படியே எழுதிக்கிறேன். என்ன சொல்கிறான், 1250 ABCD அந்த 4 பேர் டிவைட் பண்ணிக்கிறாங்க. அந்த ரேஷியோ அப்படி எழுதிக்கோமா. B and D is equal to shares of total share of ப்ரீவியஸ் சம் மாதிரி கம்பைன் ஷேர். டோட்டல் ஷேர் ஆஃப் B and D is equal to 14/11 of total share of என்னது A and C. நான் தான் அதை எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், அப்படியே டேரெக்டாக போட சொல்லியிருக்கேண்ணா. அப்படி எழுதுங்க. B plus D is to என்ன பண்ணணும் A plus C. என்ன ரேஷியோ அது 14:11. ஸோ இது எந்த பக்கம் அதானே கீழே வரும், புரியுதில்ல? ஸோ அப்போ இந்த ரேஷியோ வச்சு இந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணிடலாமா ப்ரீவியஸ் சம் மாதிரியே. ஸோ டோட்டல் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது 25 பார்ட்ஸ். ஏன்னா 4 பேர் தான் அந்த அமௌண்ட் டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 4 பேர்த்தோட பார்ட்ஸ் எவ்வளோ 25 பார்ட்ஸ், அதுதான் 1250. அப்போனா 1 part என்னவாக இருக்கும் 50. அப்போனா இந்த 2 அமௌண்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம். 1 part 50னா இந்த அமௌண்ட் 700. B and D ஓட ஷேர், A and C ஓட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 550. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடலாம். அடுத்து என்ன சொல்கிறேன், ஷேர் ஆஃப் D is half the share of A. ஷேர் ஆஃப் D is half the share of A. நான் இன்னும் A கண்டுபிடிக்கல. அடுத்த லைனுக்கு வரும். ஷேர் ஆஃப் C is 1.2 times of share of A. ஸோ அப்போ ஏவோட ஷேரோட சியோட ஷேர் எப்படி இருக்குது 1.2 times 1.2வாக இருக்குது. அப்போ A 1னா C என்னவாக இருக்கும் 1.2. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டெசிமல் போகிறக்கா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ண வந்துடும் 10:12. ஸோ அதுக்கப்புறம் 5ஆல் கேன்சல் பண்ணுறேன், 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5:6.
இல்லை டேரெக்டாகவே இதை என்ன பண்ணிக்கலாம், எதில் கேன்சல் பண்ண முடியுதோ அதில் பண்ணிடுங்க. இதை வச்சே நம்ம டிவைட் பண்ணலாம், கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன், ஹோல் நம்பர் கன்வெர்ட் பண்ணிட்டேன். 5 6 டோட்டல் எவ்வளோ பார்ட்ஸ், 11 பார்ட்ஸ். அப்போ 11 பார்ட்ஸ் தான் என்னவாக இருக்கும், 550. 11 பார்ட்ஸ் 550 அப்படின்னா 1 பார்ட் என்னவாக இருக்கும், 1 பார்ட் இஸ் 15 தெரிஞ்சு போச்சு. இப்போ 1 பார்ட் 50னா ஏவோட ஷேர் என்னது, ஏவோட ஷேர் இங்கே எழுதிக்கலாம். ஏவோட ஷேர் 250, சியோட ஷேர் என்னது 300. ஸோ இதை வச்சு ஆப்ஷனில் முடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ ஏவோட ஷேர் 250, சியோட ஷேர் 300, அந்த மாதிரி எது ஆப்ஷன் இருக்குது, எல்லா ஆப்ஷனும் அப்படி தான் இருக்கா, டி ஆப்ஷன் தவிர மற்ற எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வேறு வழி இல்லை, இன்னும் ஃபுல்லாக தான் போடணும். இந்த மாதிரி நம்ம இதை வச்சே முடிக்க முடியுதான்னு எப்பயுமே செக் பண்ணிடணும். ஃபுல் சம் போட்டு தான் போய் ஆப்ஷனை பார்ப்பேன் அப்படின்னா டைம் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இடையில டக்குன்னு போய் ஆப்ஷன் ஒரு செக் பண்ணிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ இந்த பி அண்ட் டிக்கு நம்ம ஒன்று கொடுத்து நல்ல பாயிண்ட்டு, ஷேர் ஆஃப் டி இஸ் half the share of ஏன்னு சொல்லியிருக்கானா, ஏ என்னது 250, அப்போனா டி என்ன இருக்குது, இதோட ஹாஃப், தட் இஸ் 125 வரும். ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ சி வராது, அப்போ கண்டிப்பாக நம்ம பி கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ டி 125னா அப்போ பி என்னது 700ல் 125 போர்ஷன் அதானே பி, பி என்னது 575. அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது, இந்த 2 ஆப்ஷனில் இதுதான் இருக்குது, ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். கிளியர். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கணும், ஃபுல்லுத்தையும் போட்டுட்ருக்கூடாது, புரியுதா? ரைட். அடுத்த கொஸ்டின். அடுத்து 16,562 is divided among 8 men, 10 women and 10 children. ஸோ இந்த சம்மை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஏன்னா இது கொஞ்சம் அப்படியே குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. பட் இதுவும் ஈஸி தான், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். நார்மலாக பண்ணுறதை விட இதில் இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணால் முடிஞ்சுது. ஸோ பாருங்கள், ஸோ 8 men, 10 women and 10 children இந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏபிசி 3 பேர் தான் டிவைட் பண்ணிக்கிறான்னு சார், இங்கே என்ன ஆச்சு, குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதை குவான்டிட்டி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணால் போதும், அவ்வளோதான். இப்போ ஒரு சம் இந்த கவனிச்சிட்டிங்கன்னா இதை மாதிரி கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஈச் மேன் கெட்ஸ், ஈச், இப்போ ஈச் பற்றி பேசுகிறோம், ஒரு ஆள்கள் பற்றி. இப்போ ஏபிசிடின்னு பேசுகிறோம், அந்த மாதிரி ஒரு நபர்கள். ஈச் மேன் கெட்ஸ் 25% மோர் தேன் என்னது, ஈச் உமன். அண்ட் ஈச் உமன் கெட்ஸ் 25% மோர் தேன் ஈச் சைல்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுதான ரேஷியோ. அப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஈச் மேன், ஸோ மேனு உமன். ஸோ மேன் என்ன இருக்காங்க, இந்த உமனை விட அதிகமாக இருக்காங்க. எவ்வளோ அதிகமாக, 25% அதிகமாக கிடைக்குது மேனுக்கு. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம், மேன் உமனுக்கு 100% கிடைக்குதுன்னா உமனுக்கு 100%னா மென்னுக்கு எவ்வளோ கிடைக்கும், அப்போ 125% தானே கிடைக்கும், ஏன்னா அவங்களோட 25% அதிகமாக இருக்காங்களா. ஸோ அப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன பண்ணலாம், 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5:4. ஸோ இது இந்த மாதிரியும் போடலாம். இன்னொரு வழி இருக்குது. ஸோ அது இன்னும் நம்ம பர்சன்டேஜ் டீச் பண்ணாதனால என்னால் சொல்ல முடியாது, இதெல்லாம் நான் சொல்கிறேன், புரிஞ்சவங்க நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ 25% ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம். 25% ஃப்ராக்ஷன் என்ன, 1/4. ஸோ அப்போ 25%க்கு அப்புறம் எது இருக்கோ, ஸோ பர்சன்டேஜ்க்கு அப்புறம் எது இருக்கோ அதை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், 4 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த 25%, இந்த 4ல் 25% எவ்வளோ, 1. அப்போ 1 இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ மேல் வந்து 5, இப்படி கூட ரேஷியோ எழுதலாம். ஸோ இதை நம்ம பர்சன்டேஜ் டாபிக் போகும்போது நான் இதை ஏன் இப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த 100%, 125% அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துக்கப்புறம் ரேஷியோ முடிச்சதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டாபிக் நடத்துவோம். அப்போ ஏன் இந்த மாதிரிலாம் போடுறோம், அந்த மாதிரி நிறையா ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்ப்போம். ரைட்டா, ரைட். ஸோ இப்போதைக்கு இதை எடுத்துக்கலாம். இப்போ மென் அண்ட் உமனோட ரேஷியோ 5:4. நெக்ஸ்ட்டு அடுத்தது உமன் அண்ட் அது என்ன சொல்கிறான், ஈச் மென் கெட் 25% மோர் தென் ஈச் உமன் அண்ட் ஈச் உமன் கெட்ஸ் 25% மோர் தென் ஈச் சைல்டு. அப்போ உமனுக்கும் சைல்டுக்கும், அப்போ சைல்டு 100%னா உமன் எவ்வளோ இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்தா யார் அதிகமாகறாங்களோ அவங்கள விட்டுருங்க, எங்கேருந்து அதிகமாகுதோ யாரை பற்றி பேசவே இல்லையோ அவங்கள எடுத்துக்கலாம். இப்போ யாரை பற்றி பேசல, சைல்டு பற்றி பேசல, உமனை பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உமன் எவ்வளோ அதிகமாகறாங்க, 25% மோர். அப்போ சைல்டு பற்றி எதுவுமே கொடுக்கல, அதனால் சைல்டு 100 எடுத்துக்கணும். அப்போ 100%னா இதை விட உமன் எவ்வளோ அதிகமாகறாங்க, 25%, தட் இஸ் 125. ஸோ கேன்சல் பண்ணால் ரேஷியோ என்ன வரும், இதுவும் 5:4 தான் வருது. ஸோ அப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேப் ஃபில்லிங் மெத்தட் போட்டு உமன், மென் அண்ட் சில்ட்ரனுக்கு ரேஷியோ எடுத்துக்கலாமா, போடுங்க. மென், உமன், சில்ட்ரன் ரேஷியோ என்ன வரும், அப்போ இதுவும் 5:4, இதுவும் 5:4. ஸோ இப்போ கேப் ஃபில்லிங் மெத்தட் படி இது 4, இது 5 போடலாமா, ரைட். அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வருது நம்மளுக்கு இங்கே 25, இது 20, 16. ஸோ இதை ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஈச் மென், ஈச் மென்னா 1 men, 1 woman and 1 childrenோட ரேஷியோ. நம்மளுக்கு இதை வச்சு அவங்க பிரிச்சுக்கல, அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 8 men, 10 women and 10 children இல்லையா. ஸோ அப்போ அதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம் நம்ம, அந்த ரேஷியோவில் தான் நம்ம டிவைட் பண்ணிக்கோங்க. இதான ஈச் தானே, ஈச் பர்சன் அப்படின்னா ஒரே ஒரு ஆள். 1 men, 1 woman, 1 childrenோட ரேஷியோ இது. அப்போ நம்மளுக்கு 8, 10 போடணுமா, அப்போ இது இன்ட்டு 8 போடுங்க, இது இன்ட்டு 10 போடுங்க. ஏன்னா 8 men அப்புறம் இன்ட்டு 10, 10 women அப்புறம் 10 children, அவ்வளோதான். 25 இன்ட்டு 8 போட்டிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு, 400. ஸோ 400 இல்லை 200 அப்படின்னு வந்துடும், 200.
சாரி 1 செகண்ட் 200 அப்படின்னு வந்துடும். அடுத்தது இங்கே என்ன வருது 200 அப்படின்னு வரும். ஸோ தென் இது வந்து பார்த்திங்கன்னா 160. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம் 0 0 0 கேன்சல். ஸோ இதை 4 டேபிளில் சால்வ் பண்ணுறோம். நான் என்ன வருது எனக்கு 4 டேபிளில் சால்வ் பண்ணால் 5:5:4. அப்போ இந்த ரேஷியோவில் தான் இந்த 8 men 10 women and 10 children டிவைட் பண்ணிக்கோங்க. இதுதான் அதோட ரேஷியோ. இதுதான் 8 men 10 women and 10 children ரேஷியோ. டோட்டல் எவ்வளோ பார்ட்ஸ் வருது பார்த்தீங்களா 14 பார்ட்ஸ். அப்போ அந்த 14 பார்ட்ஸ் தான் 16,562. இப்போ தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். 1 பார்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாமா 1 பார்ட். ஸோ 1 டைம்ஸ் போகுமா 1 டைம் 14 ரிமைண்டர் 2னா 25 6 டைம்ஸ் போகும் 24. திருப்பி 1 4 டைம்ஸ் போகுது 164 பாயிண்ட். அப்போ 2 போகாது 20 எடுத்துகிட்டா 5. அப்போ 164.5 அதான் 1 பார்ட். இப்போ நம்மளுக்கு தேவை என்னது ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்ட் பை ஈச் உமன் அப்படின்னு கேட்குறேன். ஈச் உமன் எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கணும் ஸோ டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு எத்தனை உமனு 5 கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ என்ன பண்ணணும் 1 பார்ட் கண்டுபிடிச்சிட்டேன் 5 பார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். 5 into 164.5 5 into 164.5 பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். 5 into 164.5 பண்ணால் 0.25 வந்துடும். ஃபஸ்ட்டு இங்கே 0.25 போட்டுக்கோங்க. 5 5s are 25. ஸோ 25 5 போட்டுக்கிட்டேன் கேரி 2. ஸோ அடுத்து 5 4s are 20. அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணால் 22 திருப்பி 2 5 6 are 30 30 + 2 32 remainder 3. ஸோ 5 1 5s are 5 அது கூட 3 ஆட் பண்ணால் 8 822.5 அப்படின்னு வருது. இது எத்தனை பேர்த்தோட ஷேரு அந்த எத்தனை பேர்த்தோட ஷேரு நம்மளுக்கு 10 உமன்ஸோட ஷேர். இப்போ 10 உமன் எவ்வளோ வராங்க. ஸோ இதை நம்ம தப்பாக மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி மல்டிப்ளை பண்ணலாம். 5 5s are 25. இல்லை இங்கே நம்ம டிவைட் பண்ண தப்பாக இருக்கலாம். 14 டேபிளில் தானே டிவைட் பண்ணோம். நான் இங்கே தப்பாக டிவைட் பண்ணியிருக்கேன். சாரி கைஸ். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் 14 parts is equal to 16562. ஸோ நான் 4ஆல் டிவைட் பண்ணிட்டேன் சாரி. ஸோ இந்த மாதிரி நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம் 14 டேபிளில் பண்ணால் 114s are 14 ரிமைண்டர் 2 25 வந்துருச்சு. 25 நம்ம திருப்பி எல்லா டேபிள் தான் பண்ணுவோம். 114s are 14 ரிமைண்டர் என்ன வரும் அப்போ 11 116 வரும். 116 எவ்வளோ டைம்ஸ் போகும் 14 டேபிள் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணலாம் 14 7s are பண்ணி பாருங்கள். 14 7s are 98. ஸோ அது வராது. அடுத்து 14 8s are பண்ணி பார்ப்போம். 8 4s are 32 3 112 வருதா. அப்போ 8 times 112 அப்படின்னா ரிமைண்டர் 4 வரும். ஸோ அப்போ ரிமைண்டர் 4னா 3 times 3 14s are 42. அப்போ கண்டுபிடிச்சாச்சு. 1 part வந்து பார்த்திங்கன்னா 1183. ஸோ நம்மளுக்கு தேவை எவ்வளோ பார்ட்ஸு 5 பார்ட்ஸ். ஏன்னா உமன் தானே கேட்டிருக்கான். அப்போ உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 5 போட்டுக்கிறேன். 1183 into 5. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வருது 5 5 3s are 15 கேரி 1 8 5s are 40 1 இப்போ 41 ஆகிடுச்சு 4. ஸோ 1 5s are 5 அது கூட 4 ஆட் பண்ணால் 9. ஸோ 1 5s are 5. ஸோ அப்போ 5915 வருது. அப்போ 5915 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாரோட ஷேரு 10 உமனோட ஷேர் 10 உமன் அதான் அர்த்தம். இப்போ என்னென்னா நான் தான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்ல. அப்போ 10 உமனோட ஷேர் தான் என்னது இந்த 5919. 10 உமன் வந்து 5919 அப்படின்னா நம்மளுக்கு தேவை என்ன கேட்டிருக்கா ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்ட் பை ஈச் உமன். ஒரே ஒரு உமன் தான் கேட்டிருக்கான். அப்போ நம்ம இந்த டிவைடட் பை 10 போடுவோமா. அப்போ 1 உமனோட ஷேர் என்னென்னா 591.5. இதுதான் ஆன்சர். ஸோ இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம ரொம்ப பொறுமையாக நிதானமாக சால்வ் பண்ணேன். இதை நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப டைம் கன்சூமிங் லெஸ் டைம் கன்சூமிங்காக நீங்கள் போட முடியும். ரைட்டா. ஸோ ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன்